எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட மிஸ்டர் முத்துக்குமார் இருக்காரு, நேஷனல் டிராவல்ஸ் உடைய ஃபவுண்டர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், ஃபர்ஸ்ட் நேஷனல் டிராவல்ஸ் வந்து நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க? எதனால அதை ஆரம்பிச்சீங்க? அந்த ஸ்டோரி சொல்லுங்களேன். ஏப்ரல் 15 1998 ஸ்டார்ட் பண்ணது இந்த கம்பெனி. 2 வெஹிக்கிள்ஸில் ஸ்டார்ட் பண்ணது. சென்னை மதுரை தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக அடுத்தடுத்து ஸ்டெப் அப்புறம் 4 பஸ்ஸஸ், அப்புறம் 6 பஸ்ஸஸ், அப்படி ஒவ்வொரு ரூட் அனலைஸ் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 110 வெஹிக்கிள்ஸு சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பு சார். அண்ட் சார், நேஷனல் டிராவல்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஆம்னி பஸ் பற்றி, இந்த இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு ரொம்ப எப்படியாச்சும் இந்த இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படின்னு சொல்லி நான் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு இந்த ஆம்னி பஸ்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து வரும்போது நான் பஸ்ஸு டிக்கெட் எடுத்தால் கூட வேறு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து வந்தால் கூட நான் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த டிரைவிங்கை ரொம்ப மனப்பூர்வமாக அதை அப்படியே ஏற்றுக்குவேன். அந்த டிரைவிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பண்ண மாட்டேன். பட் அந்த வண்டியவும் அந்த இண்டஸ்ட்ரியும் அவ்வளவு ரொம்ப நேசித்தேன் சின்ன வயசுலேருந்து. அதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 2 பஸ்ஸில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 95+ பஸ்ஸஸ் வச்சுருக்கேன் அப்படின்றீங்க. பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறைய சவால்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இப்போ தான் உங்களுக்கு ஆன்லைன்லாம் வந்தது. அப்போல்லாம் வந்து ஆன்லைன்லாம் ரொம்ப இல்லை, மேபி எல்லாமே ஆஃப்லைன் தான். ஆஃப்லைன்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங். நம்ம ஒரு ஊர் வண்டி ஓட்டுறதா இருந்தால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்கெல்லாம் எத்தனை பேர் சென்னை வருவாங்க, அப்படிலாம் போய் அவங்களுடைய அனலைஸ் பண்ணி தான் அந்த ஊருக்கு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். இப்போ சென்னை மதுரைலாம் வந்து ஒரு வந்து பேசிக்கான ஊர். இன்டீரியர் டவுன் சவுத் ஓட்டும் போதெல்லாம் வந்து அந்த ஏரியா மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு போய் ஒரு பப்ளிக்கிட்ட அவங்களுடைய தேவைகளை பார்த்து அதில் சில டிஃபிகல்ட்டிலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அப்படி தான் ஓட்ட ஆரம்பித்தோம். 98லேருந்து 2025 வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் இத்தனை வருஷங்களில் இந்த ஒரு மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? இப்போ வர்ற பேசஞ்சர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள், ஒரு ஜுவல்ஸாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், திடீர்னு அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த பதட்டம் வந்து எனக்கு ரொம்ப அவங்கள பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எங்கள் பஸ்ஸில். அதை நாங்கள் வந்து இம்மிடியேட்டாக அதை எல்லாருடைய முயற்சினாலையும் அது கண்டுபிடிச்சி பஸ்ஸுக்குள்ளே தான் இருந்தது. அதை எடுத்து அவங்க கையில் கொடுத்தது நான் உண்மையிலே அவங்க வந்து ஒரு பெர்மனண்ட் லேடி. அன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பினஸ் பண்ணாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது அன்னைக்கு. நீங்கள் ரெட் பஸ்ஸில் ஒரு பிரைமோ ரைசிங் ஸ்டார் ஆப்ரேட்டர். இந்த பிரைமோ அப்படின்றது உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு? பிரைமோனா நாங்கள் ஆக்சுவலாக இப்போ எங்கள் வண்டி வந்து ஆன் டைம் வண்டி போகுது, குவாலிட்டி கொடுக்குறோம், சர்வீஸ் கரெக்டாக கொடுக்குறோம், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பப்ளிக் மத்தியில் நாங்கள் ட்ராவல் கொடுக்கறதுனால எங்களை வந்து பிரைமோ வந்து செலக்ட் பண்ணி பிரைமோவுக்கு கொண்டு வந்தாங்க. பிரைமோ இருக்கிறது வந்து அந்த பஸ்ஸுடைய தரத்தை வந்து உயர்த்துது. பிரைமோ யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய தரத்தை வந்து இந்த பிரைமோ வந்து உயர்த்தி காமிக்குது. ஆன் டைம் போகிறாங்க, சேல்ஸ் நல்லா கூடியிருக்கு. பப்ளிக் மத்தியிலையும் இந்த பிரைமோங்கிறது வந்து வரவேற்குது. பப்ளிக்கும் வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல இல்லையா, எல்லா பஸ்ஸையும் அவங்க செலக்ட் பண்ண முடியாது இல்லையா. பிரைமோன்னா ஒரு குவாலிட்டி இருக்குங்கிறது பப்ளிக் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் கிடைக்குது. அண்ட் உங்களுடைய கஸ்டமர்ஸுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுல இன்னும் நிறைய மக்கள் வந்து உங்களுடைய டிராவல்ஸ் வண்டியை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரைமோ எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு, எந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்கு? பிரைமோ வந்து இஃபெக்ட் பண்ணது வந்து ஒன்று சேஃப்டி, நல்ல, ரெண்டாவது ஆன் டைம், மூணாவது வந்து தரமான பஸ்ஸு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் நாங்கள் ஓவரால் தமிழ்நாடு எல்லா ஊரும், மதுரை, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லா டவுன் சவுத்தும் வண்டி போகுது. சேஃப்டிங்கிறது வந்து 2 டிரைவருக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் ஜெர்னி. அதில் வந்து 4 ஹவர்ஸ் தான் ஓட்டுவாங்க. ஒன்லி வந்து நைட் சர்வீஸு. அதில் பார்த்திங்கன்னா டபுள் டிரைவருமே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க.
நல்லா ஒரு ஆக்டிவ் பர்சனாக தான் இருப்பாங்க. பட்டு ரொம்ப ஏஜ்டு பர்சன் போட மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு சேஃப்டிங்கிறது அதில் அவங்க கொடுத்துட்றாங்க டிரைவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் கூட இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணதுக்காக.